ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ ஜூம் 125 இந்த ஸ்கூட்டரோட ரைட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, பிரேக் எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, லோ எண்ட் பவர் நல்லா இருக்கா, மிட் ரேஞ்ச் பவர் நல்லா இருக்கா, இல்லை டாப் எண்ட் பவர் நல்லா இருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஸோ வாங்க ரைட் ரிவ்யூக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ராமன் கான் ஹீரோ ஒசூர் ஷோரூம் தான். என்கொயரிஸ் ஏதாச்சும் சின்ன மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ வாங்க இப்போ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் யாராச்சும் வண்டிக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான கவர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து சம்மர் வந்து போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மழைக்காலம் வரப்போகுது. இப்போ இருக்கிற வண்டிகள் எல்லாமே BS6 ஒன்று நீங்கள் வெயிலில் நிப்பாட்டினா மேக்ஸிமம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் தான் வந்துட்டுருக்கு. ஃபைபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் குவாலிட்டி அப்புறம் ஃபைபரோட குவாலிட்டி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். மழை காலத்துலனா ஆப்வியஸ்லி சென்சார் இஷ்யூ வந்து வந்துடும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கார் கவர் ஆகட்டும், வண்டி கவர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி வண்டிக்கு இன்ஜின் ஆயில் தேவைப்படுது, செயின் கிளீனர், செயின் லூபு இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ நான் வந்து டபுள்ஸில் தான் போக போகிறேன், எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், இப்போ ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டபுள்ஸில் தான் போக போகிறோம். நானும் ஸ்ரீ ப்ரோவும் தான் வந்து ரிவ்யூ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். மொதல் விஷயம், ஹேண்டில் பார் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குங்க வண்டியில். பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புது பிரேக்காக இருக்கிறதுனால எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கிளியராக சொல்ல முடியல. ஓகே, இப்போ வந்து ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஸோ வண்டியில் எப்படி இருக்குன்னா நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க கம்பேர் டு இந்த 110cc. இதில் வந்து பார்த்திங்கன்னா CVT ரிஃபைன்மெண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா பழைய ஹீரோ ப்ளஷர் அப்புறம் ஜூம் 110 இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு CVT ரிஃபைன்மெண்ட் வந்து இருக்குல்ல. பட் எனக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா CVT ரிஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. ப்ளஸ் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டுமே வந்து நல்லா இருக்குங்க. பிரேக்கிங் வந்து எனக்கு இப்போ தெரியாததுனால எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ட் இல்லை. பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு என்னால் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ எண்ட் டியூன்டா இல்லை மிட் ரேஞ்ச் டியூன்டா அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சில் வந்து பவர் இருக்க மாதிரி வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு என்டார்க் ஓட்டியிருப்பீங்க இல்லை ஒரு அவினிஸ் ஓட்டிருப்பீங்கன்னா அந்த லோ எண்டில் வந்து கூலிங் வந்து இருக்கும். பட் இதில் எப்படின்னா அந்த லோ எண்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபீல் ஆகலை. மிட் ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வண்டி வந்து இது பண்ணுதுங்க, புல் பண்ணுது. எந்தளவுக்கு ஐடியல் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு ஓட்ட முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டியூவல் பிஸ்டன் தான் வந்து இருக்குது. ரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 mm ட்ரம்மு. ரியர் வந்து பெருசாக ப்ராமிசிங்காக இல்லை. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இப்போ என்னால் எந்த ஃபீட்பேக்கும் சொல்ல முடியல. ஏன்னா டிஸ்க் வந்து முதல்ல தேயணுங்க. தேஞ்சாதாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீட்பேக் வந்து வண்டியில் தெரியும். இப்போதுக்கு வந்து அது கிளியராக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு சடனாக ஆக்சிலேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஹைப் வந்து அவங்கள வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இந்த என்டார்க் ஓட்டின யூசர்ஸ் ஆகட்டும், இல்லை அவினிஸ் ஓட்டின யூசர்ஸ் ஆகட்டும், இல்லை அப்ரிலா ஓட்டின யூசர்ஸ் ஆகட்டும், ஒரு சர்ஜ் வந்து ஒரு சடன் சர்ஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்குங்க. அந்த ஃபீல் வந்து டெஃபினெட்லி இதில் வந்து இல்லை. பட் லீனியராக வந்து கொண்டு போகுது. இது எதுக்குன்னு வந்து கேட்குறீங்களா? கண்டிப்பாக மைலேஜ் வந்து நல்லா கொடுக்குங்க. பட் மிட் ரேஞ்சில் பவர் இருக்குங்க. ஸோ மிட் ரேஞ்ச் வந்து உங்களால் சாலிடாக இருக்குது. மிட் ரேஞ்சில் லீனியராக கொண்டு போனாலுமே உங்களால் வந்து ஒரு 60-70 வரைக்கும் தாராளமாக இந்த வண்டியை வந்து ஓட்ட முடியும் அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ஆவரேஜான க்ரூசிங் ஸ்பீடு என்னவா இருக்குது அப்படின்றத வந்து நான் செக் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70 ஆவரேஜான க்ரூசிங் ஸ்பீடு பரவாயில்லைங்க. ஒரு 80, 85, 87 உங்களால் தாராளமாக வந்து 85 வரைக்கும் கொண்டு போக முடியுது. இன்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே இன்டியூஸ் ஆகலை. த்ரூவர்ட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 85, 86 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல் பண்ணி வந்து தாராளமாக வந்து கொண்டு போகுது. எந்த இடத்துலையும் இன்ஜின் வந்து திணற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகலை. அதனால் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுமே இதுதான். ஏன்னா 7250 RPM வரைமே வண்டி வந்து ரீச் ஆகுது. அதனால் டாப் பேண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆப்வியஸ்லி அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் டார்க் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கிட்டத்தட்ட ஒரு 6000 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேபி ஒரு 5000 இல்லை ஒரு 5500 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இனிஷியல் பிக்கப் வந்து உங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணியிருக்க முடியும். மேபி அதை வந்து டியூனிங்கில் இவங்க அந்த ஸ்போர்ட்டியாக கொடுத்தது வந்து ப்ளஸ் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டியூனிங்லேயும் ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்கலாம். மேபி இது ஒன்று மட்டும் தான் நான் மிஸ்ஸாக வந்து பார்க்குறேன். மற்றபடி எந்த இடத்துலையும் வண்டி வந்து குறைகள் சொல்கிற மாதிரில
இல்லை. ஏன்னா மைலேஜ் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து ஸ்போர்ட்டியாக பண்ணியிருந்தாலுமே அந்த டியூனிங் கேரக்டரிஸ்டிக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைலேஜ் ஃபோக்கஸ்டாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி எதுவும் பெருசாக குறைகள் சொல்கிற அளவுக்கு வண்டியில் வந்து இல்லைங்க. நீட்டாக டியூன் பண்ணியிருக்காங்க வண்டி. ஈவன் இது ஹீரோட ப்ராடக்டான்ற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு டியூனிங் வந்து நீட்டாக இருக்குது. இன்ஜினோட நாய்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா NVH மீன்ஸ் நமக்கு எப்படி சொல்கிறதுனா இந்த நாய்ஸ் ஆகட்டும், வைப்ரேஷன்ஸ் ஆகட்டும் பெருசாக வந்து ஃபீல் ஆகலை. NVH யூஸ்வலாக காரில் மென்ஷன் பண்ணுற டேர்ம், ஸ்டில் நான் இதில் சொல்கிறேன், பெருசாக வந்து எதுவும் இல்லைங்க. மற்றபடி ரைட் கான்ஃபிடென்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த 14 இன்ச் டயர்ஸ் டெஃபினெட்லி ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஏன்னா நல்ல க்ரிப்பை வந்து வண்டிக்கு ஆஃபர் பண்ணுதுங்க. டெஃபினெட்லி வண்டியில் நல்ல ஒரு க்ரிப்பு வந்து இருக்குது. அந்த 14 இன்ச் டயருக்கான அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரைட் கான்ஃபிடென்ட்டுங்க. மற்ற ஸ்கூட்டரை ஓட்டும்போது எங்கே சறுக்கி விட்டுருமோ அப்படின்ற பயம் வந்து நிறைய ஸ்கூட்டரில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 120cc நல்ல ரைட் கான்ஃபிடென்ட் இருக்குது. அதே மாதிரி சஸ்பென்ஷனோட ஃபீட்பேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு மாதிரியான ஒரு மிட் ரேஞ்ச் டியூனிங் தான். ஃப்ரண்ட்டும் ஆகட்டும், ரியர் ஆகட்டும், ஸ்டிஃபர் சைடில் வந்து இல்லை. இது இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற நமக்கு அவினிஸ் ஆகட்டும், இல்லை வந்து எந்த வண்டி சொல்கிறது என்டார்க் ஆகட்டும், இது ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து ஸ்டிஃபர் நோட்டில் வந்து இருக்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் ஓட்டியிருந்தீங்கன்னா இந்த வண்டியில் அந்த மாதிரி ஸ்டிஃபர் நோட் வந்து இல்லைங்க. ஓரளவுக்கு சாஃப்டர் சைடில் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம ஒரு டாப் ஸ்பீடு போகும்போது வண்டி ஏதாச்சும் கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த இடத்துலையும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு பிட்டர் பேட்டர் ரோட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்குங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ மற்றபடி ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ப்ளஸ் பர்ஃபார்மென்ஸ் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த பயாஸ்டாக வந்து வண்டி இல்லை. ஸோ இந்த ஒரு சின்ன ரோட்டில் வந்து சஸ்பென்ஷன் இன்னொரு தடவை செக் பண்ணணும் அப்படின்றது என்னோட இதுவாக இருக்குது. ஓகே, சஸ்பென்ஷனை செக் பண்ணி பார்க்குறேன். மேபி நான் டபுள்ஸில் போகிறதுனால எனக்கு சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுதான்னு தெரியல. பட் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே நல்லா இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எஸ், நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஹார்ட் த்ரில்ஸ் பிரவீன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்கும். அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். பாய் பாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.